நடிகர் விஜய் 1999ஆம் வருடம் லண்டனை சேர்ந்த சங்கீதா என்கிற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் கடந்த சில வருடங்களாகவே விஜய் சென்னை நீலாங்கரை வீட்டில் தனியாக வாழ்ந்து வருவதாகவும் அவரின் மனைவி மற்றும் குழந்தைகள் லண்டனில் வசிப்பதாகவும் செய்திகள் வெளியாச்சு. இந்த நிலையில தான் இந்த செய்தி உறுதி செய்திருக்கிறார் விஜயின் மனைவி சங்கீதா. சென்னை செங்கல்பட்டு உயர்நீதிமன்றத்தில் விஜயிடம் விவாகரத்து கேட்டு வழக்கு தொடர்ந்திருக்காரு சங்கீதா. மேலும் விஜய்க்கு கடந்த பல வருடங்களாகவே ஒரு நடிகையுடன் தொடர்பு இருப்பதாக கூறி அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்காங்க. 2021ஆம் வருடம் நடிகையுடன் அவருக்கு தொடர்பு இருந்தது எனக்கு தெரிய வந்துச்சு. இது தொடர்பாக பேசியதில் அந்த உறவை துண்டித்து விடுகிறேன் என விஜய் சொல்லியிருக்காரு. ஆனாலும் அந்த வாக்கை அவர் காப்பாற்றலை. தொடர்ந்து அந்த நடிகையுடன் தொடர்பில் இருந்திருக்காரு. அது எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. நான் இது தொடர்பாக பிரச்சனை செய்ததால் என்னை கொடுமைப்படுத்தினார். பொருளாதார ரீதியாக எனக்கு நெருக்கடியும் கொடுத்தாரு. என்னை சுதந்திரமாக செயல்பட விடாமல் தடுத்தார். அந்த நடிகை வெளிநாட்டில் விஜயுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்தாங்க. இது எங்கள் குடும்பத்திற்கும் குழந்தைகளுக்கும் அவமானமாக இருந்துச்சு. சம்பந்தப்பட்ட நடிகையோடு விஜய் வெளிநாடுகளுக்கு சென்றார். அந்த புகைப்படங்களை தான் நடிகை சமூக வலைதளங்களில் பகிர்ந்தாங்க. இப்போது நடிகையின் பெயரை சொல்லவில்லை, அதே நேரம் தேவைப்பட்டால் நடிகையின் பெயரையும் சொல்லுவேன், அவர் மீது வழக்கும் தொடருவேன் அப்படின்னும் எச்சரித்திருக்காரு சங்கீதா. மேலும் ஒரு கட்டத்தில் என்னை மிரட்டினார், கொடுமைப்படுத்தினார், பொருளாதார ரீதியாக எனக்கு தடை விதித்தார், ஒரே வீட்டில் நடிகையுடன் வசித்தார், வெளிநாடு சென்றால் அந்த நடிகையுடனே செல்வார், என்னை சுதந்திரமாக வெளியே செல்ல அனுமதிக்கலை என்றெல்லாம் பல புகார்களை அள்ளி வீசியிருக்காங்க. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்கிற அரசியல் கட்சியை தொடங்கி அரசியலுக்கு வந்திருக்காரு. பிரச்சார கூட்டங்களில் திமுகவுக்கு எதிராக ஆவேசமாக பேசி வராரு. இன்னும் 1.5 மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்குது. இந்த நிலையில் அவரின் இமேஜை குறைக்கும் நிலையில் அவரின் மனைவி சங்கீதா வழக்கு தொடர்ந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தன் மனைவியை விட்டுவிட்டு இன்னொரு பெண்ணிடம் செல்லும் ஒருவன் ஒரு அரசியல் தலைவனா? இதுதான் தூய சக்தியா என விஜயை பிடிக்காதவர்கள் பலரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வராங்க. ஒரு சிலர் விஜயின் அரசியல் வாழ்க்கை முடிந்தது, விஜய்க்கு இனிமேல் பெண்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்றெல்லாம் பதிவிட்டு வராங்க. சிலரோ இதெல்லாம் விஜயின் அரசியல் வாழ்க்கையை பாதிக்காது, கலைஞர் கருணாநிதிக்கு கூட 2 மனைவிகள் இருந்தார்கள், ஆனால் அவருக்கு மக்கள் வாக்களித்தார்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு வராங்க. இந்த விஷயம் இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பேசப்பட்டுட்டு வருது. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.